போனதுக்கு அப்புறம் மைக்கு பின்னாடி வந்துட்டு என் பிள்ளை போச்சுன்னு அழுகுறது அப்பா பசங்கன்னா கேட்குறேன். காமாக்கா உண்மையிலே போலீஸா இருந்தேன்னு வச்சுக்கைய. Akshaya Gold presents Behind Women Power Summit, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Milky Mist Ice Cream, Grand Royal Tours, Next Phase, SA College of Arts and Science, Nallurkam Narainda Navina Kalvi, powered by Dakshan Tiles, Saubhagya Home and Kitchen Appliances. தீபாக்கா ஒரு காலத்துல ஊனமா தான் இருந்தேன். கொடை பிடிச்சிட்டு வர்ற மூஞ்சியை பாரு, இது பெரிய ஐஸ்வர்யா ராயை நினைப்பன்ட்டான். அது என்னால் மறக்கவே முடியல. ஐஸ்வர்யா ராயா இருந்தால் தான் வெயிலுக்கு கொடை பிடிக்கணும்னு ஏதாவது இருக்கா? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் பெண்களுக்கு தேவை. நாங்கள் எதுக்கு அச்சப்படணும்? எதுக்கு நாணப்படணும்? எதுக்கு வெக்கப்படணும்? இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் எதுக்கு பெண்களுக்கு தேவைன்ற? ஆண் என்பது எப்பவுமே வேறுதான், பெண் என்பது எப்பவுமே வேறுதான். ஆணுக்கு பெண் சமமாக முடியாது, பெண்ணுக்கு ஆண் சமமாக முடியாது. உடனே காலரை தூக்கி விடாதுன்னா இன்னும் முழுசா முடிக்கல. சிஎம் ஆகிட்ட பிறகு ஆட்சிக்கு வந்தனா 2000 ரூபாய் இது தருவேன். 2000 ரூபா 3000 ரூபா கொடுக்குறக்கு என்ன பிச்சையா போடுறோம்? கல்வியை கொடுத்து அவ சம்பாதிச்சா அவ குடும்பத்தை அவ காப்பாத்திட்டு போறான். எவன் பொம்பளைய நடு ரோட்ல இழுத்து போட்டு அடிக்கிறானோ அவன் கையெல்லாம் மாவு கட்டோட தான் டெய்லி கிடக்கும். இப்போ சிஎம் ஆயிட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பெண்களுக்கான போடக்கூடிய ஒரு கையெழுத்து எந்த விஷயத்துக்காக இருக்கும்? இந்த மேடை உண்மையான ஒரு ரியல் சிங்கப்பெண், அதுக்கே கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆனால் எங்கள் அக்காவை பார்த்தா, எங்கள் அக்கா பயங்கர போல்டு, பியூட்டிஃபுல் லேடி, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? பட் இதை தாண்டி எங்கள் அக்கா பேசுகிறாங்க பாருங்க, இப்போ மேடைகளில் மாஸ் கைத்தட்டல் வருதுங்க. ஃபர்ஸ்ட் லைனுக்கே கைத்தட்டல் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஸ்பீக்கர். நல்லாவே ஒரு கைத்தட்டலோட it's time for us to call Deepaka onto the stage please. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல இந்த கேலி கிண்டல்கள் நிறைய நடக்கும். இதை பற்றி தீபாக்காவோட ஒரு கருத்து என்ன? அக்கா இன்னைக்கு மைக்கு கொடுத்து இத்தனை பேர் பேசுகிறீங்க. எனக்குள்ள ரொம்ப தாழ்வு மனப்பான்மை உண்டு. அதுக்கு காரணமே இந்த கேலியும் கிண்டலும் தான். இளமையில் ஒரே ஒரு தடவை நான் கொடை பிடிச்சிட்டு போனப்போ ஒரு பையன் என்னையை பார்த்துட்டு கொடை பிடிச்சிட்டு வர்ற மூஞ்சியை பாரு, இது பெரிய ஐஸ்வர்யா ராயை நினைப்பன்ட்டான். அது என்னால் மறக்கவே முடியல. ஐஸ்வர்யா ராயா இருந்தால் தான் வெயிலுக்கு கொடை பிடிக்கணும்னு ஏதாவது இருக்கா? இல்லை. அப்படிங்கும்போது அந்த அழுத்தம், அந்த ஆழம், அந்த மறுக்கப்படுறது, அழகாக இருக்கிற பெண்ணு, இந்த கதைகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி இருந்தால் அவள் பேரழகி, அவளை அடையிறதுக்கு எல்லாரும் போகிறான்னாங்க. இவங்க பேரழகுன்றது வெறும் வெளி தோற்றத்தை மட்டுமே பிரதிபலிக்கப்படுகிறதே ஒழிய அந்த பெண்ணுக்குரிய அவள் நல்ல பெண், இத்தனை நல்ல குணங்கள் உடைய பெண், அவளை அடையிறதுக்காக அந்த பையன் 7 கடல் 7 மலை தாண்டி போனான்னு எந்த கதையிலுமே சொல்லப்படலை. அது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மறக்கப்படாத ஒரு உண்மை. ஓகே ஃபைன். அக்கா ஒரு சில ஃபோட்டோஸ் இருக்கு உங்களுக்காக, அதை பார்த்த உடனே என்னன்னு சொல்லிடுறீங்களா? இப்படி திரும்பிங்க அக்கா. ஐயா, அக்கா படிக்கவே ஆனால் நான் வக்கீல் ஆயிட்டேன், டாக்டர் ஆயிட்டேன், எல்லாமும் ஆயிட்டேன். அதுக்கு என்னுடைய சினிமா தான் ஐயா காரணம். ஆனால் என்னோட கேள்வி அது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு லாயர், ஒரு வக்கீலாக, தீபா வக்கீல், ஓகேவா? இப்போ இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்கு சோபனா எனக்கு ஒரு தீர்ப்பு நான் சொல்லிடுவேன் அப்படின்னா என்ன தீர்ப்பாக வரும்? எந்த விஷயத்துக்காக தீர்ப்பு சொல்கிறதா? 2 விஷயத்துக்கு சொல்வேன். இப்போ ஒரு பிள்ளை இப்போ அடிச்சிட்டாங்க என்னையா அப்படின்னு ஃபோன் பண்ணா, என்னம்மா பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும், என்னம்மா பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும். இப்போ கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு, அந்த பிள்ளை செத்து போச்சு. அதுக்கு நியாயம் யார் கொடுப்பா? நான் கேட்குறேன். இப்படி தான் சொன்னாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்போமா, கல்யாணம் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். செத்ததுக்கப்புறம் மைக்காக போய் ஐயோ பிள்ளை செத்து போச்சுன்னு அது என்னங்க அர்த்தம்? நான் கேட்குறேன். அப்போது அந்த பொண்ணு ஒரு விஷயத்தை, பொதுவாக பொம்பளைங்க எல்லாத்தையும் எடுத்த உடனே சொல்ல மாட்டாங்க தெரியுமா? நாங்கள் ஏற்கனவே நிறைய அனுபவிச்சுட்டு முடியாத பட்சத்தில் தான் உங்ககிட்ட வருவோம். எப்பா என்னால் முடியலன்னு. அதுக்கு முன்னாடி எத்தனை வழிகளை நாங்கள் தாங்கிக்கிட்டு, ஐயோ இதை சொன்னால் அப்பா வருத்தப்பட்டுருவாங்களே, ஐயோ இதை சொன்னால் என் தம்பி தவிச்சு போயிடுவானேன்னு மறைச்சிட்டு முடியாத கட்டத்தில் இதுக்கு மேலே நாங்கள் இருந்த என் உயிரே ஆபத்தில் முடியுங்கிற பட்சத்தில் நான் ஒரு தம்பின்ற பாசமான செத்து போனதுக்கப்புறம் மைக்கு பின்னாடி என் பிள்ளை போச்சுன்னு அழுகுறது அப்பா பாசமான கேட்குறேன். அப்போ அது வரைக்கும் எங்கே போச்சு உங்கள் கௌரவம்? அது வரைக்கும் எங்கே போச்சு? போகலைல்ல.
இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க, அன்னைக்கு ஒரு பிள்ளை அடி வாங்கினான்னு நான் சொன்னேன், நிறைய பேர் நாங்களும் அப்படியான்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், நான் அவங்கள சொல்லலை. ஓகேக்கா, சூப்பர். அடுத்த ஃபோட்டோ அப்படியே திரும்பி பார்த்துருங்க. நான் மட்டும் அக்கா உண்மையிலே போலீஸாக இருந்தேன்னு வச்சுக்கையேன், எவன் பொம்பளைய நடு ரோட்டில் இழுத்து போட்டு அடிக்கிறானோ அவன் கையெல்லாம் மாவு கட்டோட தான் டெய்லி கிடக்கும். அக்கா எனக்கு இதை தொடர்ந்து பொம்பளைய சொல்லிட்டாள்வன்னு கண்ணை மூடிட்டு அடிக்கிற போலீஸ்காரி நான் கிடையாது. ஏன்னா இவ்வளோ சேட்டை பண்ணுவாள்வ தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் கையை வைப்பேன். ஓகே, ஸோ அடுத்த ஃபோட்டோ பார்த்து கொஞ்சம் பயந்துடாதீங்க, சரிங்களா? பாருங்க அக்கா, இருங்க. ரொம்ப சந்தோஷம் போல இல்ல, ஒரு நாளே எத்தனை பதவி வகிச்சுன்றதை யோசித்து பார்த்தேன். இப்ப நிறைய பேர் வந்து சிஎம் ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது, அது நிறைய பேர் சிஎம் ஆகணுங்கிற கிட்ட போய் அந்த மாதிரி பதவிகள் எல்லாம் கொடுங்க அம்மா இத சொல்லி பதவியை கொடுங்கன்றீங்க. வாய் சும்மா இருக்காதுல, ஏதாவது சொல்ல போய் இப்பவே சொல்லிட்டீங்களே பதவியை கொடுங்கம்மான்றீங்க. யாரு கொடுக்க சொல்றீங்க சிஎம் பதவியை? நான் சொல்லலே, நீங்க தான் பதவியை கொடுங்கன்றீங்க. நான் இல்லம்மா. என்னக்கா ஓட்டு கன்ஃபார்ம் போல? ஓகே, கவனமா பூட்டி கொள்வேன் வாயை. ஐயோ, சிரிப்பே மாட்டி கொடுத்துற போல இருக்கு. பட் அக்கா, ஜோக்ஸ் அபார்ட், இப்போ சிஎம் ஆயிட்டீங்க, ஓகேவா? ஒரு கெத்தா இருங்க, கம்பீரமா. வேற வழி இல்லை, ஒரு நாள் சிஎம். ஸோ அந்த மாதிரி ஆனீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பெண்களுக்கான போடக்கூடிய ஒரு கையெழுத்து எந்த விஷயத்துக்காக இருக்கும்? ஐயோ, ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு கேள்வி. உண்மையிலே வந்து பெண்களுக்கான கையெழுத்து அப்படின்னா, எனக்காக ஒரு தடவை வேண்டாம், அது வீட்டு விஷயம். பார்த்தியா இவன் வாயை கிளறா பார்த்தியா? உண்மையிலே அவங்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளை படிச்சுட்டான்னா அவளுக்கு எந்த துணையுமே தேவையில்லை. இப்போது நம்ம யாருக்காவது கஷ்டம்னா ஒரு இது வச்சு கொடுத்துட்றேன், கடை வச்சு கொடுத்துட்றேன், இது வச்சு கொடுத்துட்றேன்னு ஏதாவது ஒன்று சொல்லலாம். உண்மையில் ஒரு பொம்பளை பிள்ளை படிச்சுட்டான்னா அந்த குடும்பம் எப்படியோ ஒரு ஹை லெவலுக்கு வந்திருக்கும். அன்னையிலேருந்து பாரதியிலேருந்து அதை தான் சொல்கிறான். ஒரு ஆணுக்கு ஒரு குழுவாக நீங்கள் கல்வி கற்றுக் கொடுக்குறத விட ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்வியை கற்றுக் கொடுத்துட்டா அது குடும்பத்தையே தூக்கி நிறுத்திடும். அதனால் இந்த சமுதாய மாற்றத்துக்கு முதல்ல நம்ம கல்வியை பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இலவச கல்வி, எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சரி, எந்த கல்லூரிக்கு போனாலும் சரி, பெண்களுக்கு இலவச கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு கையெழுத்து போடுவேன். சரி, நான் என்ன தெரியுமா நினச்சேன், கடைசி ஒரு கேள்வி என்ன தெரியுமா, இப்போ சிஎம் ஆகிட்ட பிறகு நான் நினச்சேன், நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 2000 ரூபாய் இது தருவேன், 3000 ரூபாய் அதை பண்ணுவேன், இல்லை இது நான் என்ன கேட்குறேன், 2000 ரூபா 3000 ரூபா கொடுக்குறதுக்கு என்ன பிச்சையாக போடுறோம்? டேய், கல்வியை கொடுத்து அவ சம்பாதிச்சா அவ குடும்பத்தை அவள் காப்பாற்றிட்டு போகிறான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் தீபாக்கா. நான் சொன்னேன் இல்லைங்களா, தீபாக்கா வந்தாலே ஒரு அவங்க கடந்து வந்த பாதைகளாக இருந்தாலும் அது எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவங்க கதைகளை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஒன் மோர் டைம் ஃபார் தீபாக்கா. தேங்க்யூ ஸோ மச். ஆஹா அக்கா, கன்ஃபார்ம் சிஎம்கா. அடுத்த இரு, ஆப்பதனை தானே வைத்து கொள்ளுமாம் குரங்கு வச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த தொடருமோட முடிச்சிருடா தம்பி. மொத்தத்தில் பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் தெரியுமா? மூங்கில் இருக்குது தெரியுமா? மூங்கில் மாதிரி இருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க நாணல் மாதிரி வளைஞ்சி கொடுக்கணும்பாங்களே, அக்கா சொல்கிறேன், மூங்கில் மாதிரி வளைஞ்சி கொடு. மூங்கில் உடையாது, ஆனால் அதை எப்படி வேணாலும் வளைச்சிக்கிடலாம். ஏன்னா நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய பிடிவாதம், விட்டு கொடுத்தல் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய இடத்துல டிவோர்ஸ் ஆகுது. தயவு செஞ்சு கல்வி கற்றுக்கிட்டோன்ற ஆணவம் பெண்களுக்கு வந்துருச்சு. பெண் தன்மைகளை இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி, பெண் பிள்ளைகளா ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய மாபெரும் சக்தி நீங்கள். தெய்வ சக்தி, தெய்வ பிறப்பு நம்ம எல்லாருமே. அதனால் என் முத்தாரம்மனுடைய கதையை படிங்க, உங்களுக்கே தெரியும் என்று கூறி, நம்ம எல்லாம் முத்தாரம்மையுடைய வம்சம் என்று இந்த பசங்களாம் பாவம், தயவு செஞ்சு சும்மா பிடிச்சி கேசுன்னு வைக்காதீர்கள் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு முறை ஒரு நாள் முதல்வர் தீபாக்கா. தேங்க்யூ.
ஒரு நாள் முதல்வர் முதல்வர் ஆனா முதல்ல போடுற கையெழுத்து கல்வி, ரெண்டாவது போடுற கையெழுத்து இவள மாதிரி ஆட்களெல்லாம் வெளியில விடாதீங்க, நிரந்தரமா ஜெயிலில் போட்டுருங்கன்றவே. மாதராய் பிறந்திட மாதவம் செய்திட வேண்டும். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உங்களெல்லாம் பார்க்கும்போது தோட்டத்தில் ரோஜா மலர்கள்லாம் மலர்ந்து அப்படியே அதுக்கு என்ன உங்கள் முகலாம் ஆடுது. பசங்கன்னா பிள்ளைகளை ரசிக்கணும்ல, இப்படியெல்லாம் மூஞ்ச தொங்க போட்டுட்ருப்பிய. இப்போ ஒரு தாயாக அவங்கக்கிட்ட பேச போகிறதில்ல, இங்கே இருக்கிற தம்பிமார்கள்ட்ட தான் பேச போகிறது. எல்லோரும் எப்படியா இருக்கிய? ஆமாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இத்தனை தம்பிமார்கள் இருக்கிறீங்க. டெய்லி உங்கள் அம்மா உங்களுக்கு டிஃபன் கேரியரில் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தர் அம்மா கஷ்டப்படுறாங்களே, ஒரு நாள் நம்ம சமைப்போன்னு எந்த பையனாவது சமைச்சு கொடுத்தேன்னு கையை தூக்கு பார்ப்போம். ஆனால் உண்மையில் சொல்லுகிறேன், காலம் மாறிக்கொண்டே வருகிறதுக்கு இங்கே இருக்கிற பசங்களே உதாரணம். நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு மாற்றம் பசங்க கிட்ட வந்துட்டு, பொண்ணுங்க கிட்ட மாற்றம் வந்திருக்கா? வாய்ப்பு இல்லை. அதை கூட புரிஞ்சு வச்சிருக்கா. ஏய் நீ நல்லா கூஜா தூக்குவடா, இப்படி சொன்னா என்னமா ஒரு சிரிப்பு வருது. ஆக எல்லாத்துக்கும் ஒரு தலையாட்டி பொம்மையா இருக்கிறவன் தான் உங்களுக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் லவ் பண்றாங்கடா. லவ்னா எங்க காலத்துல இருந்த லவ் வேற. ஒருத்தரை நினைச்சா ஒரு 10 வருஷமாவது குறைஞ்சது அவன் பேசுவானா மாட்டானான்னு ஒரு 4 வருஷம் ஓட்டிடுவான். அடுத்த 2 வருஷத்துல அவன் பேசவே மாட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் எவனாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டுவோம். ஆக கூஜா தூக்குற நான் கேட்குறேன், உண்மையில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த காலத்தில் எல்லாரும் சொன்னாங்க, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் பெண்களுக்கு தேவை என்று சொன்னவுடன் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு அச்சப்படணும், எதுக்கு நாணப்படணும், எதுக்கு வெக்கப்படணும்? இம்மா இதெல்லாம் பெண்களுக்கு இருக்கிற இயற்கை குணம்மா. இலங்கை ஜெயராஜன் ஒரு பெரியவர் சொன்னது இது. ஆண் என்பது எப்போவுமே வேறுதான், பெண் என்பது எப்போவுமே வேறுதான். ஆணுக்கு பெண் சமமாக முடியாது, பெண்ணுக்கு ஆண் சமமாக முடியாது. உடனே காலரை தூக்கி விடாதனா, இன்னும் முழுசா முடிக்கல. இதற்குரிய இயற்கை குணங்கள் வேறு, அதற்குரிய இயற்கை குணங்கள் வேறு. என்னத்தான் நம்ம வளர்ந்தாலும் பெரிய பாறாங்கல்ல தூக்குனா அவன் தூக்கிடுவான், நம்மளால் தூக்க முடியுமா? டேய் தூக்குடான்னு ஆம்பளையே தான் சொல்ல முடியும். அதுக்காக ஆம்பளை பெரிய ஆளா? பெரிய ஆளா? அது அதற்குரிய இயற்கை அம்சம், அது அப்படித்தான் இருக்கும். இப்போது பேருந்தில் போகிறோமா, அதேது ஒரு முனுசாமி இடிச்சுக்கிட்டு இருந்தா இடிக்கட்டும் அப்படின்னு விடுவோமா? இல்லை, அதுக்கு பேர் தான் பயிர்ப்பு. அதே மாதிரி தான் உங்களுக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ ஒரு பெண் அவளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தூக்கிறதுக்கு நீ காரணமாயிடக்கூடாது. இப்போ இயற்கையாகவே ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாது, நடக்க முடியாதுன்னு வச்சுக்கோயேன், அதற்கு அவன் தன்னை பழக்கப்படுத்தி கொள்ளுவான். இந்த சமுதாயத்தில் ஒரு வயசு வரும் பொழுது நல்ல கை கால் உள்ள ஒரு பொண்ணை பார்த்து இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இதெல்லாம் ஒரு மூஞ்சா இப்படியே சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்தில் அவள் தன்னை தானே ஊனமாக எடுத்துக்கொள்ளுவாள். ஆமாவா இல்லையா? தீபாக்க ஒரு காலத்தில் ஊனமாக தான் இருந்தேன். இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் கை கொடுத்து எங்கள் அக்கா அழகின்னு சொன்னதுனால எனக்கு தைரியமாக அந்த மைக்கில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, மயில் இருக்குல்ல, மயில் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? என் காக்கா அழகாக இருக்காதான் நான் கேட்குறேன். இப்போ நான் உண்மையாக சொல்கிறையா, பொய் சொல்லலை. டாக்டர் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லோரும் கோவாவில் இருந்தோம். சிவகார்த்திகேயன் சார் அந்த பக்கம் இருந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க, நான் இந்த பக்கம் இருந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தேன். நல்ல வேளை ஹீரோனியே அந்த வெளிநாட்டுக்காரங்க பார்க்கல. அவங்க பார்த்துட்டு திஸ் மூவி ஹீரோயின், எனக்கு ஒன்றே ஆச்சரியமாயிட்டு, என்னைய பார்த்து ஹீரோயினிய மாதிரியா இருக்கு அப்படின்னு எனக்கே ஒரு புல்லரிச்சிருச்சு. ஏன்னா வெளிநாட்டில் எல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும், கொக்கு மாதிரி. அவன் டிஃப்ரெண்ட்டாக கருப்பாக ஒன்றை பார்த்தோன்னு அவனுக்கு பேரழகி அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் அந்த வெள்ளைக்காரன் என்ன மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ நீ என்ன பண்ணுற? இங்கே இருக்கிற எல்லா மாநிலமாக இருக்கா, இதே பார்க்குற. இதில் ஏதோ ஒன்று கலப்படத்தில் கொஞ்சம் கலராக வந்துட்டுனா, ஓ இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கேன்றது தான் உன் கண்ணுக்கு அழகாக தெரியுது.
இப்போ பொம்பளை பிள்ளைங்க ஒரு காலத்தில் நாங்களாம் சேலை தானையா கட்டணும். சேலை கட்டலைன்னா நாங்களாம் பொம்பளைங்க இல்லை, எங்களுக்கு உடனே ஒரு முத்திரை குத்திடுவாங்க. இப்போ கூட நான் கல்யாணம் முடிஞ்சப்போ எங்கள் அம்மா வந்து அந்த காலத்தில் பிஏ முடிச்சப்போ பட்டதாரி. எனக்கு வந்து அப்போ சுடிதார் வந்து பயங்கர ஃபேமஸ். கிராமத்துலலாம் பெண்கள்லாம் நாங்கள் சுடிதார் போட்டால் பெரிய ஹை கிளாஸ் ஃபேமிலி தான் சுடிதார் போடுவோய்யா. கல்யாணம் முடிச்சியா எங்கள் மாமியார் சுடிதாரை போட்டுட்டா வாரா, ஊரில் எல்லாரும் எல்லாம் பேசுவாங்க. இன்ன வரைக்கும் நான் சேலை கட்டினா தான் ஊருக்குள்ளே காலையே வைக்க முடியும். இவ்வளோ படம் நடிச்சுட்டே நடிகைன்னு போக முடியுமா? ஆனால் இன்றைக்கி சுடிதார் பாட்டா இன்றைக்கி பல்ல பசங்க யாராவது வித்தியாசமாக பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அது பழக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி பெண்கள் உடுக்கக்கூடிய ஆடைகள் எல்லாமே இன்றைக்கி பழக்கம் தான். இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நீச்சல் குளத்தில் குளிக்கிறதுக்கு எல்லாம் என்னது கவர்ச்சி உடையில். ஆமாம், ஐயோ எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காப்பாவா. பாடத்தில் இப்போ ஒரு காப்பியும் கேட்பேன். எனக்கு பேச இது மட்டும் இல்லடி, வரலாற்று கதைகள்லாம் கேட்பேன். சொல்ல தெரியலன்னு வச்சுக்கே, ஏன் நானே அதை எப்படி சொல்கிறதுன்னு இல்லை. பிள்ளைகள் இது தான் நான் சொல்கிறதுக்கு கூச்சப்படுற சடக்குன்னு சொல்கிறா பத்தியா, ஆனால் வைக்கப்படுறா பத்தியா. இதாயா பெண்களுக்கு இயற்கை குணம், இதை மாற்ற முடியாது. இதுதான் நாணம்னு சொல்கிறது. நீங்கள் தான் ட்ரௌசர் போடணும், ஆனால் நீங்கள் குழாயை மாட்டிட்டு போகிறீங்க. நாங்கள் யாராவது கேட்குறோமா ஏன்டா இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன் கேட்குறோமா? இந்த உடைக்காகவே ஒரு பெரிய போர்க்களமே நடந்துச்சு. தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. என்ன கதை சொல்லு பாப்பங்க. வா இங்கே வா, நீ தானே அழுத. இங்கே வா, இங்கே வா. புசுக்குன்னு பொம்பளையில் அழுதுருவாள்வேன். நான் கூட உடனே அழுதுருவேன், ஆனால் உடனே சிரிச்சிருவேன். அழுகிறதுனால பெண்களை கோழைகள்னு நினச்சிக்கிடாது. உண்மையிலே கோழைகள் யார் தெரியுமா? ஒரு பெண்ணுடைய தைரியம் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு ஆம்பளையாக இருப்பான். உண்மை அதுதான்டா. எனக்கு பிரசவ வார்டில் எனக்கு குழந்தை பிறந்தது. பிரசவ வார்டில் தான் குழந்தை பிறக்கும், அதுக்கு முறைக்காத குழந்தை பிறந்துச்சு. என் பக்கத்தில் ஒரு அம்மாவுக்கு அப்போ தான் பிறக்க போகுது. அது முய்யோடு கத்துது கிடந்து, சத்தல்லாமல் பெற்றிருந்துருக்கலாம். அது கத்துல என்னைய பார்க்க வந்த என் ஃப்ரெண்டு எகிரி குதித்து ஓடிட்டான். அப்போ இதையே உன்னால் தாங்கி கொள்ள முடியவில்லை என்றால் அந்த வலியை தாங்கி உங்களெல்லாம் பெற்றெடுத்திருக்கிறோமே, நாங்களாம் எப்பேற்பட்ட வீராங்கனைகள். கண்ணீர் என்பது ஒரு பெரிய மருந்து தெரியுமா? கடவுள் வந்து பெண்களுக்கு கொடுத்த பெரிய மருந்து. நீ என்ன திட்டினாலும் அந்த நிமிஷம் அப்படியே அழுதுட்டு தொடச்சிட்டு போகிறாள், அதோடு அதை விட்டுருவா. ஆனால் நீ தான் நெஞ்சுக்குள்ளே வச்சு யாராவது பக்கத்தில் ஏங்க பரவாயில்லைங்க சாப்பிடுங்க, ஏங்க நம்ம புள்ள தானங்க பேசினா சாப்பிடுங்க, ஐயோ அப்பா தானேயா பேசினார் சாப்பிடியா, இப்படி சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துவதற்கென்றே உங்களிடம் ஒரு பெண் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவள் தோழியாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். காதல்னோடனே எனக்கு ஒரு பாட்டு வருது, பாடலாமா? 4 வித பண்புகளும் இருக்கும் அவள் வசைய 4 முறை பிறக்கும். உனக்கு தெரியுமா இது? நான் சொல்லும் போது அப்போ இதெல்லாம் நான் இதை பேச மாட்டேன். ஆக இது எதுலேருந்து எடுத்தாலே எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஆக அப்போல்லாம் இதை மாற்றிடுவேன். அதனால நான் இந்த கவிதையிலேருந்து வெளியில் வந்துட்டேன். சரியா? இந்த மாதிரி இந்த கவிதைக்கு வா, நீ படிச்சலங்க வா, இங்கே வாழை கொள்ளே போட்டுருவேன் ஒழிய. வாழை வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிடணும். இதுக்கும் ஒரு ஊன்றுகோல் நான் தேவைப்படுறேன். ஓடியா வாடா, வா தங்க பிள்ளை ஓடியா. நான் ஒரு 50 நாட்கள் இதை படித்து பயிற்சி செய்து, தம்பி எத்தனை நாட்கள் பயிற்சி செய்தார் என்று 4 லைன் சொன்னா கூட போதுண்டா தம்பி. வா. 4 வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவசையும் 4 முறை பிறக்கும். விழி சந்திரனும் சூரியனும் பரவாயில்ல, பதட்டப்படக்கூடாதுடா. இப்ப தெரியுதா ஒரு பொம்பளை எதுக்கு தேவைன்னு? இப்ப பாரு, 4 வித பண்புகளும் பிறக்கும் அவள் வசைய 4 முறை பிறக்கும். விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் மையமெல கண்களில் பல சாடை தெரிக்கும் உடல் சிலிர்க்கும். அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன். எப்படி? அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், அந்த பெண் அழகில் மனம் வியர்த்தேன். அட பீடி வாங்க காசு இல்லை, பென்ஸுக்காரி யோசனையா என்று மனம் சொன்னவுடன் மறந்தேன், உடன் இறந்தேன். அந்த பிள்ளைய மறந்தோன்னே அவன் செத்து போயிட்டானான். எப்படி? தைரியன், வெரி குட், சூப்பர்டா. அடுத்த வருஷம் வருவேன், இதே பாட்டை தெளிவாக சொல்கிறேன்.
அதுக்காக தீபாக்கா சொன்னாங்கன்னு வேற பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுத்துறாத, கொண்டு போடுவேன். ஐயா, லவ் லெட்டர் கொடுக்கணும், இந்த வயசில் கொடுக்கணும். ஆனால் பிடிச்ச பிள்ளைகிட்ட கொடுக்கணும். அவள் வேண்டான்னா விட்டுறணும். உண்மையிலே தீபாக்கா கொடுக்க போறியால? எனக்கு ஆசைதான், ஆனால் வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க, கேட்டுக்கங்க. ஒரு பெண் பிள்ளை உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அவள் பின்னாடி போவியா? உன் வாழ்க்கையை நீ தொலைப்பியா? இப்போ அவன் மூஞ்சில் ஆசிட் ஊற்றுறதுனால உனக்கு எதாவது கிடைக்க போதா? நாய் வாழை நிமித்த முடியுமா? அதே மாதிரி ஒருவன் பிறவி குணத்தை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. அப்போ ஒருத்தனை மாற்றுறதுக்கு தான் நீ பிறவி எடுத்து வந்திருக்கியா? கிளவிகள் சும்மா இருக்கு, சாவாது. இப்படி தானடா மாடுலேஷன் எடுக்கணும். ஏன் மொவே இருக்காமலா அவனுக்கு கெட்டி கொடுத்துட்டியாது. அவனுக்கும் அவளுக்குமே அது 50 பிள்ளை பெற்று போட்டிருக்கும். அதில் 50வது குட்டி யார்? தாய் மாமே. பிள்ளையை வெளியில் கொடுக்கக்கூடாதான், படிச்சிருக்கிற பிள்ளையை கட்டி வைப்பாங்க. அது இப்போ மாறி இருக்கு. கும்மியடி பெண்ணை கும்மியடி, தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கைத்தட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போகின நன்மை கண்டோம் என்று கும்மியடி, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலை கவிழ்ந்தார். பாடினானா பாட்டு? உண்மையிலே நான் எல்லா ஆண்களையும் போன தடவை எல்லாரும் சொல்லிட்டாங்க, என்னைய திட்டினாங்க. நான் எந்த ஆம்பளையும் குறிப்பிட்டு திட்டுவதில்லை. அங்கே வந்து எனக்கு ஒருத்தன் டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான் பாரு, அவன் தப்பு பண்ணாதான் திட்டுவேன். ஒரு ஊரில் தேனி மாவட்டத்தில் ஒரு பொம்பளை பிள்ளையை போட்டு ஒருத்தன் அடித்தான். கேட்டால் புருஷன்னா. இதுக்கு 3 முடிச்சு போடுறது எதுக்கு? போட்டு அடிக்கிறதுக்கா? இந்த 3 முடிச்சு எதுக்கு போடுறாங்க? இன்னையிலேருந்து அந்த பெண் உனக்கு உரியவள், உன் குடும்பத்துக்கு உரியவள், உன் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் உனக்கு பங்கு கொள்கிறவள் அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுக்கறதுக்கு தானே நீ தாலி கட்டி கூட்டிகிட்டு வர அடிமையா? அதுக்கு ஒரு மாட்டை கட்டி இழுச்சிட்டு வந்துருக்கலாம்ல. இதில் ஒரு முக்கியமான ஒரு தகவலை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அருணிமா சின்கா இவங்க யாருன்னா ஒரு வாலிபால் பிளேயர். இந்த பிள்ளை ஒரு நாள் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கும்போது தெரியுமா, இப்போ தெரிஞ்சிருச்சா, ஒரு 4-5 பசங்க தேவையில்லாத சேட்டைகள்லாம் பண்ணி ட்ரெயினில் இருந்து தள்ளி விட்டுட்டாங்க. இந்த அம்மா அது வரைக்கும் ஓடி ஆடி இந்த பாலை எப்படியெல்லாம் அந்த முதிச்சு உடச்சிருப்பாங்க, அந்த காலை ஒடிச்சுட்டாங்க தம்பி. இந்த அம்மா ராத்திரி பூரா உதவிக்கு கத்தி 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 லேசாக அடிபட்டுச்சுப்பா. எனக்கு ஒரு தடவை சின்ன ஆக்சிடெண்ட், அதுவும் யாரால தெரியுமா, இந்த மாதிரி ரேஸ் பைக் ஓட்டுறீங்கல்ல, நேராக கொண்டு வந்து ஆட்டோவில் விட்டுட்டான். உளுந்து இந்த பாரு இந்த பக்கம் அக்காவுக்கு வந்து முகலாம் லட்சணமாக இருக்கும், இப்போ கொஞ்சம் சப்பி போச்சு, அதில் சப்பளம் மூஞ்சி பாயுது. அப்போ ராத்திரி பூரா உதவி கிடைக்குமா உதவி கிடைக்குமான்னு அந்த அம்மா கத்திக்கிட்டே இருந்து காலையில் யாரோ பார்த்துட்டு நாயெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் ஓட்டி இப்போ அந்த நடுராத்திரி அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து மயக்க மருந்து கொடுக்க முடியாதுன்ட்டு, ஆனால் காலை எடுக்கணும். பரவாயில்ல, நான் ராத்திரி பூரா கஷ்டப்பட்டுட்டேன், இதனால் எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அந்த தைரியம் நான் சொல்லலை, பொம்பளைக்கு இருக்கிற தைரியம் ஆம்பளைக்கு இருக்காதுன்னு. அந்த காலை ஆப்ரேஷன் பண்ணி மயக்க மருந்து கொடுக்காமலே எடுத்துட்டாங்க. இப்போ அது ஒடிஞ்சு போய் இருக்கும்போது அதுக்கு யார் தெரியுமா உற்சாகம் கொடுத்தா? உன்ன மாதிரி அந்த பிள்ளைக்கு இருந்த மாமா. ஓடலாமான்னு இருக்காரு. என்ன விளையாடுறீங்களா மாமா? இல்லை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், எவரெஸ்ட் ஏறிடலாம் வா அப்படின்னு அந்த பிள்ளைய எவரெஸ்ட் தொட வச்ச ஒரு உன்னத மனிதன். அப்போ ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பது போல ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்கா? எப்போவுமே அவன் நண்பனாக இருக்கலாம். இங்கே இருக்கிற எல்லாம் உங்கள் நண்பன் தானே. உண்மையிலே நான் பசங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டா, ஒரு விஷயம் நான் சைக்காலஜிக்கல், உங்கள் கிட்ட பழகிட்டா உயிரை கூட கொடுத்துருவீங்க. இந்த சமுதாயத்தில் ஏதோ 1-2 கீழ்த்தரமான ஒரு மனிதர்களாக, அது என்ன பிறப்புனே தெரியல, அதுக்கு உண்மையிலே தாய் வயிற்றில் பிறந்திருக்காது என்னைய கேட்டால். அதை சொல்லி அந்த தாயோடைய வயிற்றை நம்ம கேவலப்படுத்தக்கூடாது. ஆக இங்கே இருக்கிறதெல்லாம் தங்கம், சொக்க தங்கம். இவங்களுக்கு நான் எந்த அறிவுரையும் சொல்ல போகிறதில்ல, நீங்களாம் தெய்வங்கள்டா. நல்லா இருங்க. நன்றி. Thank you Deepaka. One more time for Deepaka. Thank you so much.
Behind Woods Women Power Summit 2026 title sponsor Achya Gold தங்கம் வெள்ளி வைரம் நகைகளை அதிக விலைக்கு வாங்கும் நிறுவனம் Achya Gold, supported by the Chennai Silks. Let the celebration begin. Milky Mist ice cream, taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Grand Royal Tours, உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக Grand Royal Toursக்கு வாங்க. Next space, next generation skincare using small molecule science for Gen Z audience. SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. Powered by Dakshan Cool Roof Tiles, உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் முழுமையான பாதுகாப்பு. Saubhagya Home and Kitchen Appliances. Achya Gold presents Behind Woods Women Power Summit, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Milky Mist ice cream, Grand Royal Tours, next phase. SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. Powered by Dakshan Tiles, Saubhagya Home and Kitchen Appliances.